ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து இன்றைக்கி இட்லி உப்புமா தான் செய்ய போகிறோம். இது வந்து எங்கள் அம்மா செய்கிற மெத்தடில் தான். அவங்க இப்படி தான் செய்வாங்க. எனக்கு இட்லி உப்புமா ரொம்ப பிடிக்கும். பட் நம்ம வந்து அது இட்லி மீனை தானே செய்வோம், அதனால் அடிக்கடி செய்ய மாட்டோம். இன்றைக்கி வந்து என்கிட்ட 2 இட்லி தான் மீன் இருந்துச்சு. பட் ஸ்டில் வந்து எப்படியாவது செஞ்சிடலாம்னு சொல்லி சிவத்தரனுக்கும் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் பண்ண போகிறேன். இதில் நிறைய மெத்தட்ஸில் செய்வாங்க. எங்கள் அம்மா செய்கிற இந்த மெத்தட் தான் எனக்கு தெரியும். நான் அதே மாதிரி செய்கிறேன். நிறைய பருப்பு போட்டு கருவேப்பிலெல்லாம் நிறைய போட்டு பெருங்காயம் இருந்தால் அப்படி போட்டுக்கலாம். சில பேர் மஞ்சள் தூள் போடுவாங்க. நாங்கள் மஞ்சள் தூள்லாம் போட மாட்டோம். அந்த ஒயிட்டாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாய், அவ்வளோதான். வெங்காயத்தை போட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு நம்ம உதிர்த்து வச்சுருக்க இட்லியை போட்டோம்னா இட்லி வந்து நல்லா உதிரி உதிரியாக வரணும்னா அது ஒரு தண்ணியில் நினச்சிட்டு பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா அது வந்து நல்லா உதிரியாக வரும். முக்கியமாக தான் நான் உப்பு போடுறேன். ஆனால் இட்லியிலே கொஞ்சம் உப்பு இருக்கும் இல்லையா, இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு. இப்போ நம்ம கொட்டிக்கலாம். இந்த வெங்காயத்தை இன்னும் பொடியாக கட் பண்ணியிருக்கணும். பட் எனக்கு டைம் இல்லை. இதுக்கப்புறம் போய் நான் சாய்பாபாவுக்கு பூஜை வேறு பண்ணேன். ஸோ நான் அவசரமாக பண்ணிட்டேன். இன்னும் பொடியாக கட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். நல்லா ஒரு பரட்டி எடுத்தோன்னா இட்லி உப்புமா ரெடி. நீங்கள் எப்படி இட்லி உப்புமா செய்வீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இப்படி தான் செய்வீங்களா, வேறு என்ன போடுவீங்க, எது போட மாட்டீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Humans everywhere were making the same